அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 8/9/2024 ஞாயிற்றுக்கிழமை, சுவாதி நட்சத்திரம். தனது முடிவால் யாரையும் ஆலோசிக்காமல் அவசரப்பட்டு தான் எடுக்கும் ஒரு முடிவால் தனது வாழ்க்கையே கெடுத்துக்கொள்ளும் பரிதாபத்துக்குரியவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கலத்திர திருமண விஷயத்தில் நிறைய நடக்கும். இது அவசரப்பட்டு அந்த வயதில் தெரியாத ஒரு நியாயம், சரியான ஆளை தேர்ந்தெடுப்பது, அது தெரியாது, அந்த வயதில் புரியாது. அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து அதன் பிறகு எதுவும் செய்ய முடியாமல் தனது வாழ்க்கையே கெடுத்து கொள்ளும் ஆண் பெண் உண்டு. அவர்கள் யாராக இருப்பார்கள்? எப்படிப்பட்டவர்கள் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இன்று பார்ப்போம். கலத்திர ஸ்தானாதிபதி விரையாதிபதி நட்சத்திரம் பெற்று லக்னத்தில் இருந்தால் அவர் தனது திருமண விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் தன் சொந்த புத்தியை நம்பக்கூடாது. அன்பர்களே, ஒரு ஆய்வு கூறுகிறது, அதுதான் உண்மை. நல்ல புத்திசாலித்தனம் ஆண்களுக்கு 40 வயதில் தான் வரும். நல்ல புத்திசாலித்தனம் பெண்களுக்கு 30 வயதில் வந்துவிடும். ஆனால் இந்த 30 வயதிற்குள் தான் திருமணம் செய்கிறார்கள் பெண்கள். ஆண்களும் அப்படித்தானே. எனவே தனது புத்திக்கு கொடுக்கும் அதே மதிப்பை இந்த விஷயத்தில் மற்றவர்கள், அவர்கள் 40 வயது தாண்டியவராக இருக்க வேண்டும், அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இதை இந்த சூத்திரம் வலியுறுத்துகிறது. எப்படி? கலத்திர ஸ்தானாதிபதி 7க்கு உடையவன், இல்வாழ்க்கை துணையை சொல்பவன், ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண். விரையாதிபதி நட்சத்திரம் பெற்று, விரையாதிபதிகள் என்று சொன்னால் இருப்பதை கெடுப்பவன், இதுதான் சரியான பதம். இருப்பதை கெடுப்பவன் இந்த விரையாதிபதி. அவனுடைய நட்சத்திரம் பெற்று லக்கணத்தில் இருந்தால், லக்கணம் என்றால் அந்த நபர் இருந்தால் இது நடக்கும். மேலும் விரையாதிபதி நட்சத்திரம் ஏறிய அந்த கலத்திர ஸ்தானாதிபதி லக்கணத்தில் இருந்து 7ஆம் இடத்தை, கலத்திர ஸ்தானத்தை பார்ப்பார். ஏனென்றால் எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு ஜாதகத்தில் இருக்கும் என்று சொன்னால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கலத்திர ஸ்தானத்தில், அதாவது திருமண விஷயத்தில் இருக்க வேண்டும். அவசரப்பட்டு நன்றாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு முடித்து ஏமாறுகின்ற நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். எச்சரிக்கை தேவை. அன்பர்களே, இன்றைய தினம்